கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க் நற்செய்தியாளர் கனசரேத்து ஏரிக்கரையில் இலகியோன் பிடித்திருந்த ஒருவரை குணமாக்கிய நிகழ்வை, புதுமையை என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மனிதன் கல்லறைகளில் அமர்ந்து தன்னையே கற்களால் கீறிக்கொண்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு, இந்த மனிதன் எந்த ஒரு மனித சாயலும் இல்லாமல், மனிதரிடையே எந்த உறவும் இல்லாமல், எல்லா சாத்தான்களின் பெரிய கூட்டம் இந்த மனிதனை பிடித்திருந்ததை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மனிதனை விடுவிக்க ஆசைப்படுகிறார். அந்த மனிதன் விடுவிக்கப்பட்டதும் அந்த சாத்தான்கள் அனைத்தும் அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளின் மீது புக, அவை அனைத்தும் கடலில் குதித்து அமிழ்ந்து போய்விடுகிறது. இந்த இடத்தில்தான் நாம் பார்க்க வேண்டும், பேய் பிடித்திருந்த அந்த மனிதன் அமைதியுடன் விடுதலை பெற்று அமர்ந்திருக்கிறான். ஆனால் பன்றி மேய்த்து கொண்டிருந்தவர்கள் கவலையுறுகிறார்கள். அவர்கள் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த மனிதர்களை அழைத்து வந்து அவர்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கின்ற வகையிலே தங்களுடைய பகுதியை விட்டு அவர் போய்விடுமாறு அவரிடம் கேட்கிறார்கள். ஏனென்றால் இந்த இலகியோன் பிடித்த மனிதனை விட, இந்த மனிதனுடைய விடுதலையை விட, அந்த மனிதன் புதிய வாழ்க்கை பெற்றிருக்கிறான் என்ற மகிழ்ச்சியை விட, அவர்களுடைய பொருள் போய்விட்டதே என்றுதான் அவர்களுக்கு கவலை. அவர்களுடைய பன்றி கூட்டம், பணம், பொருள் போய்விட்டதே என்ற கவலை. எனவே அவர்கள் இயேசுவை போய்விடுமாறு கேட்கிறார்கள். மனிதனுடைய மதிப்பை விட பொருளின் மதிப்பு அதிகமாகிற போது, தன்னலத்தினுடைய நிலை அதிகமாகி பிறநலம் குறைகின்ற போது, தன்னலம் உயர்ந்து நின்று தன் பணம், தன் மதிப்பு, தன் பலம் இவை அனைத்தும் அதிகமாக வேண்டும் என்று நினைத்து பிறரன்பு குறைகின்ற போது இயேசுவை அந்த இடத்திலிருந்து போய்விடுமாறு நாமும் கேட்கிறோம். பொருளின் மீதும் பணத்தின் மீதும் அதிக ஆசை கொண்டு வாழ்கின்றவர்கள் ஆன்மீக காரியங்களில் அதிகம் ஈடுபாடு கொள்ளாதிருப்பது இதுதான் காரணம். அவர்களுக்கு இயேசுவை விட, இயேசுவின் சக்தியை விட, இயேசுவின் அருளை விட, பொருளால், பணத்தால், பதவியால், பட்டத்தால் சாதித்து விடலாம் என்ற ஒரு நிலை, எண்ணம். இந்த எண்ணத்தினால்தான் பல பேர் உயர்ந்த பணக்காரர்களாக இருப்பினும் அவர்களால் ஏழைகளை பார்க்க முடியவில்லை. தங்களுடைய அரண்மனைக்கு அருகில் சுவற்றுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழைகளை அவர்களால் கண்ணால் பார்க்க முடியவில்லை. புனித அசிசியார் தன்னுடைய தந்தை பார்க்காத பார்வையை அவர் பார்த்தார். தன்னை சுற்றி இருக்கின்ற ஏழைகளை அவர் பார்த்தார். எனவே அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். எப்போது மனிதனை அதிகமாக அன்பு செய்கின்றோமோ, மனிதன் மீது கொண்டிருக்கின்ற
அன்பை அதிகப்படுத்துகிறோமோ அப்போது பொருளின் மீதும் பணத்தின் மீதும் அன்பு குறைந்து போகும். இயேசுவின் மீது அன்பு அதிகமாகும். இயேசுவினுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை சுற்றியிருக்கின்ற மனிதர்களை முதலில் அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். பணமும் பொருளும் அனைத்தும் நம்மை தேடி வரும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கெனசரேத்து பகுதியில் விடுதலை பெற்ற அந்த மனிதனைப் போல இன்று மக்களுக்கு விடுதலை தர எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களை சுற்றியிருக்கின்ற மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வரம் தாரும். பணத்தையும் பொருளையும் பன்றி குட்டங்களையும் நம்பியே நாங்கள் வாழ்ந்து விடாமல் மனிதர்களுடைய விடுதலைக்காக எங்கள் நேரங்களையும் காலங்களையும் எங்களுடைய உழைப்பையும் கொடுக்க எங்களை ஊக்குவியும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.